உதயநிதியில ஒரு ஆளே குப்பா பொறுக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். நல்லா இருக்குல்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது, டிவிகே பெருசா டிஎம்கே பெருசான்னு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. மேல்மட்டம், அதாவது விஜய் சுற்றி உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதே மாதிரி டிஎம்கே ஸ்டாலினோட சுற்றி உள்ள அமைச்சர்கள், அவங்க குறிப்பிட்ட நபர்கள், அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அடிமட்டத்தில் இருக்கிற உங்களை மாதிரி தொண்டர்கள், நடிகர்களோட ரசிகர்கள், கட்சியோட தொண்டர்கள், உங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியுமா? இல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க அசிங்கமா திட்டியோ இல்ல ஆபாசமா ஒரு போட்டோவை போடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபம் கிடையாது. இப்ப இந்த வீடியோல பார்த்த எல்லாருமே வீடியோ இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் அண்ட் கட்சி இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி திட்டி பேசினா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. ஆனா இவங்களோட வளர்ச்சிக்காண்டி உங்களை பலிக்கார ஆக்கிட்டு இருக்காங்கிறது யாருக்காவது ஒன்று புரியுமா? செக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் ஆச்சுன்னா அதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு தெரியுமா? நம்ம ஈஸியா கெட்ட வார்த்தையை சமூக வலைத்தளங்கள பேசுறோம், யார் கண்டுபிடிச்சிருவா? நம்ம தான் எங்கேயோ உட்காந்துட்டு அழகா திட்டுறோம், என்ன வேண்டா பேசுறோம், விஜய் பத்தி அசிங்கமா திட்டுறோம், ஸ்டாலினை பத்தி அசிங்கமா திட்டுறோம், இன்னும் யாரை வேண்டாலும் திட்டுறோம், யாரால கண்டுபிடிக்க முடியும் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரி திட்டனால என்னென்ன தண்டனைகள் உங்க மேல வரும்ன்றத